ஈரான் மீது தொடர்ந்து அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கின்ற அமெரிக்கா, ஈரானை அடிபணிவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு திமிர்த்தனத்தில் தான் அமெரிக்கா உள்ளது என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போதைய ஈரான் மீது பொருளாதார தடையை கடுமையாக பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் முயற்சித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஓமன் நாட்டு கடல் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்தியாவின் சரக்கு கப்பல்கள், அதாவது மெர்ச்சன்ட் ஷிப் என்பார்கள், இந்த வியாபார சார்ந்த சரக்கு கப்பல்கள் 2 அமெரிக்க ராணுவ படையினால் தாக்கப்பட்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் அமெரிக்கா அவ்வப்போது ஏதாவது ஒரு திடீர் நடவடிக்கை எடுப்பது போல நினைத்துக் கொண்டு ரோட்ல போற ரவுடி பையன் மாதிரி இந்த மாதிரி செயல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது இந்தியாவுடைய கப்பல் என்று அமெரிக்கா ராணுவத்துக்கு தெரியாதா? தெரிந்திருந்தும் தாக்கி இருக்கிறார் என்பதுதான் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதாவது ஒரு எதிரியை அழிப்பதற்கு மற்றொரு எதிரியையும் சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வல்லமை படைத்த அமெரிக்கா இது போன்ற செயல்களில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இந்த தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த அப்பாவி 3 மாலுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்கள் இன்னும் மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியாப்பட்ட அப்பாவி கப்பல் ஊழியர்களை கண்மூடித்தனமாக தாக்குவது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு கைவந்த கலையாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவின் முட்டாள்தனத்தை காட்டுகிறது என்பதை நாம் இங்கே வன்மையாக கண்டிக்க வேண்டும். இனிமேலாவது இந்தியாவிற்கு சொந்தமான கப்பல் மட்டுமல்ல, ஏனைய இடங்களும் சரி, விமான தளங்களோ இன்னும் ஏனைய ராணுவ கிடங்கோ எதை வேண்டுமானாலும் அவர்கள் கை வைக்கலாம் என்கின்ற ஒரு மம்மதை அவர்களுக்கு இருக்கலாம். அந்த மம்மதையை நாம் கண்டிப்பாக வேறறுக்க வேண்டும் என்பதுதான் நமது இந்திய நாட்டின் மக்களின் அனைவரின் ஒட்டுமொத்த குரலாகவே தான் இது இருக்கும் என்பது உள்ளது. நன்றி, வணக்கம்.